வணக்கம். சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு தக்காளி பூண்டு ரசம் எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. வணக்கம், திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு தக்காளி பூண்டு ரசம் செய்ய போகிறோம். அது என்னென்ன தேவைங்கிறத எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி ஒரு சின்ன சின்ன தக்காளியாக 3 தக்காளி கொஞ்சம் பெரிய துண்டங்களாக நறுக்கி வச்சுருக்கேன். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு இல்லை, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா டைல்யூட்டடாக கரைச்சி வச்சுருக்கேன். பருப்பு வேக வச்ச தண்ணீர் கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன், ஒரு டம்ளர் அளவுக்கு. மிளகு சீரகம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் பவுட்ரு பண்ணிடுவேன். அப்புறம் பூண்டு உரித்து வேக வச்சுட்டேன். சாதம் வேக வைக்கிறப்போ மேலே ஒரு குக்கரில் வச்சு வேக வச்சு அந்த ஒரு கிண்ணத்தில் வச்சு வேக வச்சா நல்லா குலைவாக வெந்துடும். இது அப்படியே மசிச்சோன்னா நல்லா வெண்ணெய் மாதிரி மசிஞ்சிரும். நம்ம சும்மா ஸ்பூன் வச்சு மசிச்சோன்னாலே நல்லா மசிஞ்சிரும், வெண்ணெயாட்டம் மசிஞ்சிரும். வேக வச்சுருக்கேன் பூண்டு. வழக்கம் போல் மஞ்சள் தூள், பெருங்காயப்பொடி, ரசத்துக்கு தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த புளி தண்ணியை ஊற்றி இந்த தக்காளி அதில் போட்டு வேக வச்சுருவேன். எங்கள் வீட்டு சாருக்கு எப்படின்னா, தக்காளி அந்த துண்டங்களாகவும் இருக்கணும் ரசத்தில், அதே சமயம் வெந்திருக்கணும். அப்போ தான் அவங்க அதை சாதத்தோடு சேர்த்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் நான் அந்த மாதிரி புளித்தண்ணியில் இந்த தக்காளியை வேக வச்சுருவேன். வேக வச்சுட்டு வரேன், அடுத்தது என்ன செய்கிறேங்கிறது சொல்கிறேன். இப்போ பாருங்கள், புளித்தண்ணியில் தக்காளியை வேக வச்சுட்டேன் நல்லா. அதோட உப்பு ஆட் பண்ணுறேன், கல் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் போட போகிறேன். மஞ்சள், ரசத்துக்கு தேவையான பெருங்காயப்பொடி. ரசத்துக்கு வாசமே பெருங்காயம் தான், பொரிச்சும் போடலாம். அப்படியே போட்டேன். ரசத்தை கூட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, எல்லாமே கலந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் மல்லித்தூள் போடுறேன், நான் தனியாக மல்லி போடலை, அதனால் மல்லித்தூள் போடுறேன். இந்த வேக வச்ச பூண்டு இருக்கு இல்லையா, அது பாருங்கள் நல்லா ஸ்பூனால் தான் மசிச்சிருக்கேன், மிக்சியிலலாம் போடல. ஸ்பூனில் மசித்ததே நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். இது எதுக்குன்னா, பிபி இருக்கிறவங்களுக்கு இந்த பூண்டு நல்லா அந்த பிபி கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சாதாரணமாக பூண்டு சாப்பிட்றதுக்கு எல்லோரும் தயங்குறதுக்கு காரணம் அது வாயில் பூண்டு வாசனை வரும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வதக்கினா தான் அப்படி வாசனை வரும். இந்த மாதிரி வேக வச்சு சேர்க்குறப்போ ஒன்றும் வாசனை வராது. இந்த மிளகு ஜீரகம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு எல்லாம் அலசி ஊற்றிடுவேன். இதை வேக வச்ச பருப்பு தண்ணி, பருப்பு வேக வச்சு நல்லா டைல்யூட்டடாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நல்லா கலந்துடுறேன். இந்த பருப்பு தண்ணி தான் இதுக்கு ஒரு பெரிய வாசனையே கொடுக்கும், ருசியை கூட்டும். பருப்பு வேகிறப்ப கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைங்க. ரசத்தை நல்லா கலந்து வச்சாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சும்மா பச்சையாகவே போட்டுடலாம். போட்டு வச்சுட்டு இது ஒரு நல்லா அடுப்பில் வச்சு நல்லா பொங்க வர விட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெயில் சீரகத்தை தாளித்தா ரசம் ரெடி ஆகிடும். நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். சுவையான பூண்டு தக்காளி ரசம் தயாராகிடுச்சு. நல்ல ஜீரண சக்திக்கு இது ரொம்ப 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 நல்லாயிருக்கும். பூண்டு நான் வேக வச்சு சேர்த்ததை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தனியாக பூண்டு வாசனையெல்லாம் இதில் அடிக்காது. ஏன்னா நம்ம வேக வச்சு சேர்க்குறப்போ அதில் பூண்டு வாசனையே வராது. நல்லா இன்னும் கூட நான் ஒரு 10-12 பல் பூண்டு பல் வேக வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி, ரசத்துக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு அதில் மசிச்சு போட்டு பாருங்கள். அரைக்க வேண்டாம், அரைச்சா மருந்து மாதிரி ஆயிரும். வெந்ததும் ஒரு ஸ்பூனாலேயே மசிச்சு விடுங்க போதும். தக்காளியும் நிறைய போட்டிருக்கிறேன். நல்லா அந்த ரசத்தை அடுப்பில் கூட்டி வச்சு நம்ம கிண்டி விடணும். கரண்டிட்டு பக்கத்தில் கிண்டி விட்டால் அது நல்லா சேர்ந்து கூட்டி குமிஞ்சு மகிழ்ந்து வரும்னு சொல்லுவாங்க. அதை நல்லா கிண்டி விட்டு அதை நல்லா கூட்டி குமிஞ்சு வர்றப்போ ரொம்ப கொதிக்க விடாமல் அதை நல்லா 2-3 தடவை கிண்டி விட்டுட்டு அடுப்பை அணைச்சிட்டு ஒரு அரை டம்ளர் பச்சை தண்ணி தொளிக்கணும் அதில். அப்போ தான் ரசம் கடுத்து போகாமல் இருக்கும், ரசத்தோட ருசி மாறாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயோ அல்லது நெய்லையோ சீரகம் பொரித்து போடலாம். நான் கொஞ்சம் சீரகம் தான் இன்றைக்கி தாளிச்சிருக்கிறேன். ஸோ இது பூண்டு தக்காளி ரசம் நல்லா தயாராகிடுச்சு. நீங்களும் இதை செய்து பாருங்கள், உங்களுக்கு இந்த குறிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கும். செய்து பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.